சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் தள்ளுபடி எப்போலிருந்து அமலுக்கு வரும் மற்றும் இந்த பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவலாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ரயில் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட ரயில் டிக்கெட் தள்ளுபடியை மீண்டும் எதிர்பார்க்கின்றனர். இந்த சலுகை மீண்டும் வருமா என்று காத்திருக்கின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட்டை நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். மூத்த குடிமக்கள் குறிப்பாக ரயில் பயண சலுகை குறித்து அதிக நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். சமீபத்தில் இந்திய ரயில்வே பயண கட்டணங்களை உயர்த்திருக்கிறது. முதியோர் மத்தியில் இது கவலை அளிக்கிறது. இதனை தாண்டி 2025 டிசம்பர் 26 முதல் 215 கிலோமீட்டருக்கு மேல் பயணங்களுக்கு ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பொது பிரிவில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா கூடுதலாகவும், மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் நான் ஏசி மற்றும் ஏசி பிரிவுகளில் 2 பைசா கூடுதலாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 600 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என ரயில்வே கணக்கிட்டுள்ளது. அதனால் இந்த உயர்வு குறிப்பாக நிலையான வருமானம் இல்லாத முதிய பயணிகளுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முந்தைய காலத்துக்கு மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் பயணிக்க சிறந்த தள்ளுபடி வசதி இருந்தது. 2019 வரை 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 40% தள்ளுபடியும், 58 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 50% தள்ளுபடியும் வழங்கப்பட்டது. ராஜதானி, சதாப்தி, துரந்தோ போன்ற ரயில்களில் இந்த சலுகை அமலில் இருந்தது. இதனால் நீண்ட தூர பயணம் முதியோருக்கு எளிதாக இருந்தது. 2020இல் கொரோனா பரவல் காரணமாக இந்த சலுகை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அப்போது பயணிகள் எண்ணிக்கை குறைந்தது. ரயில்வே நிதிநிலை பாதிக்கப்பட்டது காரணமாக இது கூறப்பட்டது. தற்போது நிலைமை மாறியிருந்தாலும், ரயில்கள் மீண்டும் நிரம்பி ஓடினாலும் அந்த சலுகை இதுவரை திரும்ப வழங்கப்படவில்லை. இதுவே முதியோர் மத்தியில் ஏமாற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஓய்வுக்கு பிறகு வருமானம் குறைவாக இருக்கும் நிலையில் மருத்துவம், ஆன்மீக பயணம், குழந்தைகளை சந்திப்பது போன்ற தேவைகளுக்காக முதியோர் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியுள்ளது. இதனால் உயர்ந்து வரும் கட்டணங்கள் அவர்களுக்கு கூடுதல் சுமையாக மாறுகிறது. அதனால் பட்ஜெட் 2026 மூலம் ரயில் டிக்கெட் தள்ளுபடி மீண்டும் வழங்கப்படும் என அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்த கோரிக்கை நிறைவேறினால் கோடிக்கணக்கான மூத்த குடிமக்களுக்கு பெரும் நிவாரணமாக அமையும். வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் பல துறைகள்லையுமே நிறைய சலுகைகள் கிடைக்கும். குறிப்பாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், மூத்த குடிமக்கள், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும். புதிய திட்டங்கள் உருவாகும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலை காரணமாக வச்சு கூட நிறையா ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வரலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஸ்கீம்ஸை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். மத்திய கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு இந்த ரயில் சேவையை மீண்டும் பார்த்தீங்கன்னா சலுகை முறையில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்திய ரயில்வே துறையானது அப்பப்போ புதிய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.